நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான், அது என்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது காய வச்சுட்டேன். டிப்ஸு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் அந்த டிப்ஸு. காய வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த கொழகொழப்பு இல்லாம நல்லாயிருக்கும். இப்போ பேன்ல வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். அதில கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சூண்டு கடுகு, மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். கொஞ்சூண்டு உளுத்தம் பருப்பு. வெண்டைக்காய் வந்து நம்ம மிளகா வத்தல் போட்டு கூட செய்யலாம். அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வெண்டைக்காய் வந்து நான் இப்போ இதில சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அதில கொழகொழப்பே இல்ல பாருங்க. அந்த நல்லா காய வச்சதுனால அந்த கொழகொழப்பு இருக்காது நமக்கு வெண்டைக்கால. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 2 மினிட்ஸில செஞ்சிடலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா.